ஸ்ரீமன் நாராயணியத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம் பற்றி பார்க்கலாமா? இன்றைக்கி கோகுல அஷ்டமிக்கு இந்த கிருஷ்ண ஜனனத்தை படிக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கொண்டு வந்து கொடுப்பார் அந்த ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால் நம்பிக்கையோட பக்தியோடு படிக்கலாமா, கேட்கலாமா? ஆனந்த ரூபியே, உமது அவதார காலம் நெருங்கிய பொழுது உமது திருமேனியிலிருந்து கிளம்பிய ஒளிக்கூட்டம் போன்ற கரிய பெரிய மேகக்கூட்டங்களால் வானவெளி மறைக்கப்பட்டு மழைக்காலம் போல விளங்கிற்று. மழை ஜலத்தால் எல்லா திசைகளும் நன்கு குளிர்ந்து எண்ணியபடி எண்ணம் கைகூடுதலாய் நல்லோர் மனம் ஆனந்த பரவசமடைந்து விளங்கிய நடு இரவில் சந்திரோதய வேளையில் மூவுலகின் துன்பத்தை போக்கும் நீர் இந்த உலகத்தில் அவதரித்தீர். வடிவில் குழந்தையாயிருந்தாலும் ஈஸ்வர லட்சணங்களை தரிப்பதும் ஒளி வீசும் கிரீடம், கங்கணம், தோள்வளை, ஹாரம் முதலியவற்றுடன் பிரகாசிப்பதும் சங்கு, சக்கரம், தாமரை, கதை ஆகியவற்றின் விளங்குவதுமான நீலமேக வண்ண திருமையுடைய நீர் பிரசவரையில் பிரகாசித்தீர். தமத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாத்யுதாய ஸ்ரீவத்ஸலக்ஷ்மியம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபலோதௌபகம் மகார்ஹவைடூர்ய கிரீடகுண்டல द्विषापरिष्वक्त्रसहस्रकुन्दलम् उद्दाम काश्यङ्कतकङ्कणादिभिर् விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத என்று பாகவதத்தில் கூறியிருக்க மாதிரியா நீர் அவதரித்தீர். வசுதேவ புத்திரா, உமது மார்பில் சுகமாக உரையும் அழகான லக்ஷ்மியின் சிறிது மலர்ந்த கடைக்கண் பார்வையின் வீச்சுக்களால் அந்த பிரசவ அறையில் துஷ்டனான கம்சனால் ஏற்படுத்தப்பட்டிருந்த அலக்ஷ்மீகரத்தை போக்குபவர் போல நீர் மங்களகரமாக காட்சியளித்தீர். ஞான வீரர்களான முனிகணங்களின் மனத்திற்கும் எட்டாமல் தூரத்தில் இருக்கும் உமது திருவடியை தம் கண்கொண்டு தரிசித்து ஆனந்த கண்ணீர், விழிப்பு, தொண்டை நெகிழ்ச்சி ஆகியவற்றுடன் உளம் கனிந்து பார்வைக்கு பூந்தேன் போன்ற இனிய உம்மை வசுதேவர் துதித்தார். தேவதேவா, பரமபுருஷா, துன்பத்தலைகளை சேதிப்பவரே, அனைவரையும் அடக்கி ஆள்பவரே, உமது கலைகளால் பிரகாசிப்பவரே, கருணை நிறைந்த கடைக்கண் பார்வையால் வருத்தங்களை போக்கி அருள் புரியும் என்றெல்லாம் வசுதேவரால் வெகு நேரம் துதிக்க பெற்றேன். கண்ணீரால் நனைந்த கொடி போன்ற உடல் படைத்த தாயாராலும் குணங்கள் துதிக்கப்பட்ட கருணை கடல் போன்ற நீர் அவர்களுடன் முந்தைய இரு பிறவிகளில் தோன்றியதை தெரிவித்து தாயின் வேண்டுகோளின்படி மனித குழந்தை உருவத்தை எடுத்துக்கொண்டேன். பிறகு உம்மால் ஏவப்பட்ட வசுதேவர் உம்மை நந்தகோபர் பெண்ணுடன் மாற்றிக்கொள்வதற்காக யோகிகளின் மனதில் தியானிக்கத்தக்கவரும் தாமரை மேலிருக்கும் ஹம்ச குஞ்சு போல் அழகியவருமான உம்மை இரு கைகளிலும் எடுத்துக்கொண்டார். அப்பொழுது உம்முடைய கட்டளையால் நந்தகோபர் வீட்டில் பிறந்திருந்த யோக மாயை பட்டணத்து ஜனங்களை தூக்கத்தில் கண்மூடியவர்களாக செய்துவிட்டார். அது என்ன ஆச்சரியம்! நன்றாக இறுக பூட்டப்பட்டிருந்த உயிரற்ற வாயில்களும் தானாகவே தெரிந்து கொண்டன. பிறகு மகாபாகிசாலியான வசுதேவர் உம்மை எடுத்து கொண்டு ஒருவராக புறப்பட்டார். ஆதிசேஷனுடைய பல படமுடிகளால் மழைக்கு குடைப்பிடிக்கப்பட்ட தலையில் உள்ள நாகரத்னங்களால் வழி பிரகாசிக்க பெற்றார். அப்படிப்பட்ட நீர் என்னுடைய நோயின் வேகத்தை
போக்கி அருள வேண்டுகிறேன் கிருஷ்ணா. சென்றால் குடையாம் இருந்தால் செங்காதனமாம், நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள், என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம், புல்குமடையாம் திருமால் கரவு என்கிறபடி ஆதிசேஷன் குடைப்பிடிக்க நீர் கோகுலத்திற்கு வந்து சேர்ந்தீர் கிருஷ்ணா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து, வளர ஒருத்தி மகனாய் பிறந்து தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பிற்று கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கி நம்ம எல்லாருக்கும் இந்த கோகுலாஷ்டமியிலிருந்து நிறைஞ்ச இன்பங்களை கொடுப்பாருங்கிறது உறுதி. இந்த பாகவதர் கதை இன்றைக்கு கேட்குறது மகா புண்ணியம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரையில் இதை நான் படித்து காமிச்சிருக்கேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.